அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் கோவிலில் ஆணி பெருந்திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக அங்கூர அர்ப்பணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவிலின் வெளித்தெப்பக்கரையில் அமைந்துள்ள அங்கூர விநாயகர் முன்னிருந்து பிடிமண் எடுத்து தங்கப்பல்லக்கில் ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோவிலில் ஆணி திருவிழா ஜூன் 30 இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக அங்கூரம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி சுவாமி நெல்லையப்பர் கோவில் காலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மாலையில் திருக்கோவிலில் நடை திறந்ததும் முதலில் சாயரட்ச பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து நெல்லையப்பரின் பிரதிநிதியாக அஸ்தரதேவர் தங்கப்பல்லக்கில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி வெளித்தெப்ப குளத்தில் அருகே உள்ள அங்கூர விநாயகர் கோவிலில் வந்தடைந்தார். அங்கு அங்கூர விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அங்கூர பிடிமண் எடுக்கப்பட்டு பின்னர் தங்கப்பல்லக்கில் வைத்து மேலதாளங்களுடன் கோவிலுக்கு யாகசாலைக்கு அங்கூர பிடிமண் கொண்டுவரப்பட்டது. பாலகை ஸ்தாபனமும் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி நெல்லையப்பர் மற்றும் காந்திமதி அம்பாளுக்கு திருக்காப்பு கட்டும் நிகழ்ச்சியும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.